இன்னைக்கு பாப்பா எந்திரிக்கும்போது, "என்னம்மா இவ்ளோ ஸ்மெல்லா இருக்கு? என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு ஆசையா வந்து கேட்டான்னா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாமா? அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேன். நெய் இல்லாதவங்க வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கும். கடைசியாக கோகோனட் ஆயில் ஊற்றி இறக்கிக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா ஸ்பீஷஸ்லாம் ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இல்லைனா கட் பண்ணி போட பிடிச்சவங்க கட் பண்ணியும் போட்டுக்கலாம். தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி கலரில் ஆனதுக்கப்புறம் தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுதான் வந்து நம்ம ரைஸ்க்கு கலர் கொடுக்குறதே. நல்லா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கணும். அது வணங்காத மாதிரி இருக்கணும். என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லைட்டாக வெந்திருக்கணும், லைட்டாக வேகாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் லைட்டாக கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க. புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க ரைஸையும் போட்டு கிளறக்கூடாதுங்க. மிக்ஸ் மட்டும் லைட்டாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலே ஃபுல்லாக ஆட் பண்ண முடியாதவங்க பாதி தேங்காய் பாலும் பாதி தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்பையும் டேஸ்ட் அதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஹீரோ ஆஃப் த டிஷ் எப்போவுமே யார்? தேங்காய் பால் தான். இதில் நீங்கள் தக்காளி போடாமல் செய்யலாம், வெங்காயம் போடாமல் செய்யலாம். ஆனால் இதில் மஸ்ட்டு என்னென்னா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைக்கிறதுங்கிறது மஸ்ட். அதை மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக அப்படியே ஸ்மெல்லோட கம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மீல் மேக்கர் ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்காக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.